A very good afternoon, everyone. Welcome to my channel again, Fluentify Easy English Space. Yes. So today I'm with an interesting lesson. Yes. So basically, நம்ம இந்த வார்த்தைங்க question words WH questions இருக்கு இல்லையா, what, when, where, why, who, whom, whose இதெல்லாம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து எப்படி கொஷின்ஸ் மேக் பண்ணுறது, மற்றவங்ககிட்ட கொஷின் கேட்குறதுக்காக. ஏன்னா மேக்ஸிமம் பீப்புள் வந்து will struggle, right? When you will come வருமா, இல்லை when will you come வருமா, இல்லை where you going வருமா, இல்லை where are you going வருமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இப்போ நம்ம நோருக்கு போகிறோம், சரிங்களா? ஸோ முன்பே நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், வாட் அப்படிங்கிறது என்னக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அர்த்தம். வாட்னா என்ன, ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஸோ வாட் ஆர் யூ டூயிங், விச் மீன்ஸ் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்ன்னு சொல்லிட்டு அர்த்தம், சரிங்களா? இல்லை வாட் இஸ் யுவர் எய்ம் இன் லைஃப், உன்னுடைய லட்சியம் என்ன உன் வாழ்க்கையில், இது மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ வாட்னா என்ன. இதே வென் அப்படிங்கிற போது என்னென்னா எப்பொழுது. வென் அப்படின்னா வென்னா எப்பொழுது அப்படிங்கிற தமிழ் மீனிங், சரிங்களா? ஸோ வென் வில் யூ கம் ஹோம், நீங்கள் எப்பொழுது வீட்டிற்கு வருவீர்கள். நெக்ஸ்ட்டு வென் வில் யூ செலிப்ரேட் யுவர் பர்த்டே, ஓகே, நீங்கள் எப்பொழுது உங்களின் பிறந்தநாளை கொண்டாடப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ வென் அப்படிங்கிறது எப்பொழுது, சரிங்களா? இப்போ வேர் அப்படின்னு பொறுத்த மட்டும் இட் இஸ் எங்கே நாம் சொல்லுவோம், சரிங்களா? வேர் ஆர் யூ கோயிங், நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறாய், ஓகே. ஸோ வேர் இஸ் யுவர் ஹவுஸ் லொக்கேட்டட், உன்னுடைய வீடு எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும், சரிங்களா? ஸோ அது. ஸோ நெக்ஸ்ட்டு ஹூவை பொறுத்த மட்டும் யார் அப்படிங்கிற ஒரு தமிழ் மீனிங். ஹூ ஆர் யூ, நீ யார், லைக் தட், ஓகே. ஹூ இஸ் யுவர் பிரின்சிபல், உன்னுடைய முதல்வர் யார், உன்னுடைய பள்ளி முதல்வர் யார் கேட்கலாம். ஹூ இஸ் யுவர் ஃபாதர், உன்னுடைய அப்பா யார். ஹூ இஸ் யுவர் மதர், உன்னுடைய அம்மா யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம், ஒரு கொஸ்டின் மார்க்கோட, சரிங்களா? இப்போ வந்து ஹூஸ், WHOS இருக்கு இல்லையா, ஹூஸை பொறுத்த மட்டும் தமிழில் யாருடைய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் வரும். இப்படி உதாரணமாக சொல்லலாமா, ஹூஸ் பென் இஸ் திஸ், இந்த பென் யாருடையது. ஹூஸ் பென்சில் இஸ் திஸ், இந்த பென்சில் யாருடையது. ஹூஸ் ட்ரெஸ் இஸ் திஸ், இந்த துணி யாருடையதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியும், சரிங்களா? ஸோ ஹூஸ்னானது யாருடைய. ஸோ நெக்ஸ்ட்டு ஹூம், WHOM, ஹூம் இருக்கு இல்லையா, ஹூம் பொறுத்த மட்டும் யாரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங்கில் வரும், யாரை. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம், ஹூம் டு யூ வாண்ட் டு மீட், நீ யாரை சந்திக்க விரும்புகிறாய், இல்லை யாரை சந்திக்க வந்திருக்கிறாய், ஓகே. ஹூம் டு யூ வாண்ட் டு ஸ்பீக் வித், நீ யாருடன் பேச நினைக்கிறாய், லைக் தட். ஸோ யாரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்த்தம் வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ திஸ் இஸ் த வே we should ask questions properly. I hope you enjoyed this lesson, dears. So I'll see you on next interesting lesson. Until that, tata, bye bye, take care, and most importantly, just subscribe this channel for getting more updates. Thank you so much, everybody. Thank you.